ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை குறைஞ்ச அளவுக்கு நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதும். இந்த வெங்காய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா இப்போ வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா நம்ம இப்போ வதக்கிடணும். வதக்கினப்பறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே தக்காளி சாதத்துக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு கலந்தாலே போதும். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. பாய் பாய்.